ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம பாண்டியும் நம்ம வானத்தையும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் பேசாத போது பேசுன்னு சொல்லி எங்கிட்ட காலில் விழாத குறையா கெஞ்சிக்கிட்டு இருந்தேன். சரி போனா போட்டுமேன்னு சொல்லிட்டு நானும் பேசலான்னு சொல்லிட்டு வந்தா, நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கல்ல, உன் புத்தியை நீ காட்டிட்டல்ல, இனிமேல் நான் உன்னை தேடி வரவே மாட்டேன் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பாண்டியும் இருந்துட்டு இவளோட இதே தொல்லையாக போச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்பவே கோவப்படுறாரு. அதுக்கு அடுத்ததாக நம்ம சேரின்னு இருந்துட்டு நிலா சுடு தண்ணி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு சுடு தண்ணியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணே இன்னைக்கு என்னென்ன சமையல்? சாப்பாடு, சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சூப்பர்ண்ணே அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சே பல்லவன் எல்லார்கிட்டேயும் அண்ணே பேசுங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே நம்ம பல்லவன்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசவே இல்லை. பல்லவன் ரொம்பவே வருத்தப்பட்டு அங்கேருந்து ரூமுக்கு போயிடுறாங்க. நிலா போயிட்டு பல்லவனை சமாதானம் பண்ணுறாங்க. நீ பண்ணதை யாரும் அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடு, அதுக்கப்புறம் அவங்களே மாறிப்பாங்க. தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட போயிட்டு பேசுங்கன்னு சொல்லி அவங்கள டார்ச்சர் பண்ணாத அப்படின்ற மாதிரி நம்ம நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கா, நீ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நீ பண்ண வேலையும் அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாதுல்ல. எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டு வந்திருக்க. ஆமாம், உனக்கும் காயத்ரிக்கும் எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், காயத்ரியை பிடிக்கும் நீ. அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஹாய் சொல்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் டீப்பாக பழக ஆரம்பிச்சிட்டோம். நல்லபடியாக பழகிட்டு தான் இருந்தோம். சரி வெளியெல்லாம் பார்த்து பேசினா யாருக்காவது பிரச்சனை வருமே, தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடுன்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்டு இருந்துட்டு ரூம்குள்ளே போய் பேசுங்கன்னு சொல்லி லாட்ஜுக்கு வர சொன்னான். அதனால் அங்கே போனதுக்கப்புறமா தான் போலீஸ் தேவையில்லாமல் பிரச்சனை ஆகிடுச்சு நீ. அதுக்காக நான் தப்பு பண்ணதா அர்த்தம் இல்லை நீ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி பல்லவா, எப்போ பாரு உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவே பார்க்காது. இப்போ அந்த பொண்ணோட போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உங்கள் அம்மா அப்பா கால் பண்ணாங்களே, அப்போ அவங்க அம்மா அப்பா என்ன நினச்சிருப்பாங்க? தம் பொண்ணு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காளா, லார்ஜுக்கு சும்மாவாக பேசுகிறதுக்காக போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அவங்க அம்மா அப்பா கிட்ட அந்த பிள்ளைக்கு தானே கஷ்டம் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். ஆனால் ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்ற முறையில் தான் நான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன். அதுக்காக நான் இத்தனை தடவைனாலே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியோட கடைக்கு சோழன் போகிறாரு. ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கண்ணை இருந்துட்டு நான் போய் டீ குடிச்சிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. என்னடா உனக்கும் வானத்துக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வாயை திறந்தா பெரும் பிரச்சனை மட்டும்தான் உண்டாகுது. எது பேசினாலையும் ஏதாவது ஒரு குத்தத்தை பண்ணிக்கிட்டே இருக்கா, சொல்லிக்கிட்டே இருக்கா. தேவையில்லாமல் அவள் வாயை திறக்காமல் இருந்தாலையும் கஷ்டமாகவும் இருக்குது. அவளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி பாண்டி ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அதுக்கடுத்ததான் வானத்தி வராங்க. வானத்தி வந்த உடனே சோழன் இருந்துட்டு, சாப்பிட்டியா, எந்த காலேஜ் படிக்கிற, என்ன படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு, சரி என் கூட பக்கத்தில் கொஞ்சம் தூரம் வரையா, எதுக்கு? நீ வாங்க நான் சொல்கிறேன். டே பாண்டி கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன்டா. எதுக்குடா? பத்திரமா திரும்ப கூட்டிகிட்டு வந்துடுவேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. உனக்கும் பண்ணிக்கான் அப்படி என்ன தான் பிரச்சனை? பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வராமல் போயிட்டாங்க. அதுக்குனால அவங்ககிட்ட நான் கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தேன். இதே நிலாவுக்கு ஒன்றுனா நீங்கள் எவ்வளோ அழகாக துடிச்சு போகிறீங்க. என் சந்தாவுக்கு ஒன்றுனா கூட சேரனால தாங்கிக்க முடியறதில்ல. அவரு கூட ரொம்ப கஷ்டப்படுறாரு. என்ன வேணாலே செஞ்சு கொடுக்குறாரு. ஆனால் பாண்டி இருந்துட்டு அப்படி கிடையவே கிடையாது. எப்படியெல்லாம் பண்ணுறான்னு தெரியுமா? நான் பேசினா எதுக்கு எது இங்கே தேவையில்லாமல் நீ வராத அப்படின்னு தான் நான் சொல்கிறேன்னு தவிர என் மேலே அவனுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. தூங்குற போது என்ன நினச்சிட்டே இருக்கணும், தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் என்ன தான் நினைக்கிறோம். காலையில் ஈவினிங்கு மதியம்னு சொல்லிட்டு குறைஞ்சதும் ஒரு 5 தடவை 6 தடவையாவது ஃபோன் பண்ணான். அவன் பண்ணுறது 2 தடவை இல்லை 1 தடவை தான் பண்ணுறான். இல்லாட்டி நான் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதை அவன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி அவங்கள பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. சோழனுக்கு இதை கேட்டு கேட்டு அவர் ரொம்பவே டயர்டாயிட்டார். அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணியில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.